Hi, வணக்கம், வந்தனம், welcome to Recipecheckr. நீங்கள் எப்பொழுதுமே நம்மளோட ஒரு ஃபேவரட் ஸ்வீட் ஷாப் போகிறப்ப அங்கே ஒரு 3-4 ஸ்வீட் நமக்கு எப்பொழுதுமே ரொம்ப பிடிக்கும். அதில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் அப்படின்னா அந்த ஒரு சியூவாக இருக்கிற ஸ்வீட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி உள்ளே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். என்னென்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட், அதான் காஜு ஹல்வா. இன்றைக்கி நான் ரெசிபியில் எடுத்துருக்கிறது இதயம் வழங்கும் முந்திரி ஹல்வா. அதில் என்னங்க டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி அங்கே வருது, நம்மளால் வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐம் சுந்தர். வாங்க நம்ம டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். எப்பொழுதுமே ஸ்வீட் அண்ட் காரத்தில் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் டிப்ஸ் அந்த டெக்னிக் அதே மாதிரி அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த முந்திரியை கரெக்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதாவது கலர் மாறக்கூடாது, பட் அந்த க்ரன்ச்சியாக வரணும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது மந்த்ரா கடலெண்ணெய். வாங்க டேரெக்டாக குக்கிங் ப்ராசஸுக்கு போயிடலாம். நம்ம ரெசிபிக்கு இன்றைக்கி தேவை கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் முந்திரி பருப்பு, அதான் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற கடாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே வாட்டி ஃப்ரை பண்ணுன்றதில்ல. ஐடியா அதை கொஞ்சம் கிறிஸ்பாக மாற்றணும், கலர் மாறக்கூடாது. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போது நம்ம அந்த கேஷ்யூ முந்திரியை நம்ம வறுத்துட்டோம். கலர் மாறாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பட் அதே சமயம் அந்த க்ரன்ச்சினஸ் வரணும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக மைல்டு ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் பண்ணியிருக்கேன். இது ரெடி. இப்போது நான் இன்னொரு மெயின் கடாய், இதில் தான் நம்ம மெயினாக அல்வா பண்ண போகிறோம். இதை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம மற்ற ப்ராசஸுக்கு போயிடலாம். ஸோ இப்போது இந்த கடாயில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, இன்றைக்கி 1.5 கிலோ சுகர் எடுத்திருக்கேன், 1.5 kg. இதை தான் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஐடியா இந்த சுகர் நமக்கு கரைஞ்சி இந்த சிரப்பு ஜஸ்ட் ஒரு பாயில் வரப்போ அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் எப்போதுமே நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த சுகர் கரையிறப்பே நம்ம எடுத்துருக்கிற கார்ன்ஃப்ளவர், அதாவது இந்த சோள மாவில் வாட்டர், நம்ம மீதி இருக்கிற ஒரு 1/2 லிட்டர் வாட்டர், இதுக்கு 250 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்ம கரைக்கிறதுக்குள்ளே நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிரும். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம கார்ன் ஸ்டார்ச்சை நம்ம கரைச்சி வச்சிட்டோம். இப்போ அந்த சுகர் சிரப்பு ஜஸ்ட் ஒரு கொதி ரைட்டாக வந்தோடனே இதை நம்ம ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஜீரா நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ரெடி. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜீராவில் நம்ம ஒரு பாதி ஜீராவை தனியாக எடுத்து வச்சிடறோம். ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜீராவை நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிடுறோம். ஏன்னா இவ்வளோ குவான்டிட்டியில் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் பாதி ஜீராவை நம்ம எடுத்துட்டோம். இந்த பாதி ஜீராவில்
ஒரு 50 ml நம்ம எடுத்துருக்கிற நெய்யில் ஒரு 50 ml ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் அதை செட்டில் ஆக விட்டுருவோம். ஸோ இப்போ இது அழகாக கொஞ்சம் டைட்டாகி செட்டில் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம போட்டது அப்படியே செட்டில் ஆகி இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு கன்சிஸ்டன்சி வருது. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜீராவை இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜீராவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இனிமேல் இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஜீராவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி இந்த ஜீரா ஃபுல்லாக திரும்ப இந்த மிக்சருக்குள்ளே உள்ளே இழுத்து அந்த ஒரு டெக்ஸ்சராக ஃபார்ம் ஆகிறது தான் இனிமேல் ப்ராசஸ் இது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணுறேன். பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஃபுல்லாக நமக்கு நம்ம ஊற்றுற ஜீரா இந்த மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம எடுத்துருக்கிற நெய்யும் அப்பப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இதே மாதிரி ஜீராவும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் இதோட இந்த ப்ராசஸ். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் சால்ட் அதை போடுறோம். ஸோ இது வந்து அந்த டெக்ஸ்சருக்கு ரொம்ப முக்கியம். போட்டுட்டு ஃபர்தராக ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுவோம். அது போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சரே அழகாக மாறுது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கலர் இதை ஆட் பண்ணுறேன். இதை தண்ணியில் லைட்டாக கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபுட் கலர் வந்து உங்களோட சாய்ஸ், என்ன கலர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ரெடி. நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் எடுத்து கொஞ்சம் லைட்டாக நம்ம இந்த பதம் பார்த்துறோம், அது கரெக்டாக வந்திருக்கா அந்த ரப்பரி ஃபீலிங் ஜஸ்ட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி இப்போ அது இந்த இழுத்திங்கன்னா அந்த நமக்கு அந்த ரப்பரி ஃபீலிங் கரெக்டாக இருக்குது. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் ரெடி நவ். நம்ம ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ் அதில் போடுவோம். அதே மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் அண்ட் ஜாதிபத்திரி. இப்போது மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம கேஷ்யூ போட்டு ஃப்ளேவர் போட்டு எல்லாமே. இப்போது இதை எடுத்து ஒரு ட்ரேயில் அழகாக நம்ம பொசிஷன் பண்ணுறோம். அந்த சூடாக இருக்கிறப்பவே நம்ம பண்ணிடுறது ரொம்ப முக்கியம்.
ஸோ இப்போ அழகாக இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின் வீட்டில் இருக்கிற பூரி கட்டை சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணுங்கள். பண்ணி ஈவனாக நீங்கள் வச்சுருக்கிற ட்ரேயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் வரைக்கும் பண்ணிவிட்டு இதை அப்படியே செட்டில் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி நவ். ஸோ இதில் பியூட்டி என்னென்னா அந்த கிறிஸ்டல் கிளியர் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த கேஷ்யூஸ் நீங்கள் கட் பண்ணுறப்ப சைடில் அந்த கேஷ்யூஸ் வரப்போ அந்த chewy கன்சிஸ்டன்சி ப்ளஸ் அந்த நட்ஸு க்ரன்ச்சி நட்ஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான முந்திரி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இதில் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அந்த ப்ராசஸ் அதான் ரொம்ப முக்கியம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் சீசனில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மெயினாகவே அந்த மிக்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு எது சூட்டபுளான ஒரு வெசல்ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ்வலாக அதை அடி பிடிக்காமல் நம்ம ஸ்க்ராப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இதே மாதிரி இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.